ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரின்னு 3 பேருக்குமே இனிமேதான் சரியான ஆப்பு தமிழ்ச்செல்வி மூலியமா கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வியும் ஒன்னாதான் ஒரே வீட்டுல இருக்கணும் வாழணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னதா இங்க வீட்டுக்கு வந்த வக்கீலுமே சொல்ல, அதை கேட்டு இங்க ராஜாங்கமும் ஏயா சேது, அதான் வக்கீலே சொல்லிட்டாங்களே, நீ என்ன பண்ணு, நேரா அந்த தமிழ்ச்செல்வியோட வீட்டுல போய் இரு. பா என்னப்பா, அவங்க தான் அப்படி சொல்லிட்டு போறாங்கண்ணா, நீங்களும் என்ன அவ கூட போய் இருக்க சொல்றீங்க? வேற என்ன ஏன் பண்றது? 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் உங்களுக்கு எதிர்காலத்துல விவாகரத்து கொடுக்க முடியும்னு நீதிபதியே சொல்லியிருக்காங்க. அவங்கள மீறி நாம எதுவும் பண்ண முடியாதியா? நீ என்ன பண்ணு, நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் போக, உடனே அப்பத்தாவுமே, இங்க பாரு சேது, கேட்டல வக்கீல் சொன்னத, உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும், பேசாம மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிக்கிட்டு நேரா நீ அவுட் ஹவுஸுக்கு போ அப்படின்னு சொன்னதும் இங்க சேதுவோ வேற வழி இல்லாம நேரா அவுட் ஹவுஸுக்கு தன்னோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு. சேது வந்ததை பார்த்ததும் இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேது போனதை நினைச்சு தாமரையும் ஈஸ்வரியும் சாவித்திரியும் 3 பேருக்குமே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அவுட் ஹவுஸில் ஒரே வீட்டில் வாழ்கிறத கேள்விப்பட்ட போசுமே நேராக ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா எல்லாரும் அந்த வீட்டில் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல? ஆமாம், அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் அங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டாலாம், எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு போஸ் சொல்ல, ஆமாண்டா, வேற என்ன பண்ணி தொலையிறது, நானும் ஏதேதோ முயற்சி பண்ணேன், கடைசியில் அவள் மறுபடியும் அந்த சேது கூட ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டிலே உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவளும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்துட்டா. கேட்டா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு சேதுதான் அப்பன்னு ஏதோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா, அந்த தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்ததை நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அன்னைக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல்ல என்ன நீ தடுக்கலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கே அந்த ராஜாங்கத்தோட கதையும் தமிழ்ச்செல்வியோட கதையும் முடிச்சிருப்பேன். நீ தான் என் கையை தடுத்து என் தலையில அடிச்சு கடைசியில் என்ன மயக்கம் போட்டு விழ வச்சுட்ட. இப்போ பாரு, எல்லாமே நமக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு. டேய், நான் என்னடா பண்ணட்டும்? நீ அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஏதேதோ முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. நீ யாரை கொலை பண்ண பார்த்தன்னு தெரியும்ல, அமைச்சர். அவர் என்ன உனக்கு பெரியப்பான் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவர் மட்டும் செத்தாருன்னு வச்சுக்கோ, இருக்க போலீஸ் எல்லாருமே ஒன்னதான் வச்சு செய்வாங்க. பார்த்துக்கோ, ஜாக்கிரதை. இதுக்கு மேலேயாவது திருந்தி ஒழுங்கா இருடா, அப்போதான் எப்படியாவது உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எப்படிமா, அவ தான் வந்துட்டாலே, இதுக்கப்புறமும் என்னால் எப்படி வீட்டுக்குள்ளே வர முடியும்? டேய், அவள் வந்துட்டா, ஆனால் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருக்க முடியும்? கண்டிப்பாக அவளை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். போஸு, நீ நினைக்கிற மாதிரி அந்த சேது ஒன்றும் அந்த அவுட் ஹவுஸில் போய் சந்தோஷமா இல்லைடா. அவனும் போய் அங்கே சாவட்டும். நீ எவ்வளவு நாள் அந்த அவுட் ஹவுஸில் இருந்து கஷ்டப்பட்ட, அதை எல்லாத்தையும் அந்த சேதுவும் படட்டும். இப்போதாண்டா ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியாகவும் இருக்கு. இது அவளும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ அவ கண்ணுல படக்கூடாது. புட்டு பணம் வேணும்னாலும் இந்த அம்மா கிட்ட கேளு, சரியா? நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சேதுவோ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போனதும் அங்க தமிழ்ச்செல்வி உக்காந்து நல்லாவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க சேதுவுக்கோ பயங்கர பசி எடுக்குது. எப்படி சாப்பிட்றப்பர்? சரி, நாம போய் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைச்ச சேது நேரா அங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள போய், அப்பத்தா எனக்கு பசிக்குது, மலர் எங்க, கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, டே முட்டாள், உனக்கு அறிவு இருக்கா? இது உன் வீடு கிடையாது. இப்போ உன் வீடு எது தெரியும்ல? தமிழ்ச்செல்வி தங்கியிருக்காளே அந்த அவுட் ஹவுஸ் தான் உன் வீடு. ஒழுங்கு மரியாதையா எழுந்து போய் அங்க சாப்பிடு, கஞ்சோ கூழோ. இனிமே நீ தமிழ்ச்செல்வியோட வீட்டில் தான் சாப்பிடணும். அப்பத்தா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒழுங்கா தள்ளி போயிடு, இருக்க கோபத்துல அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். மலரு, நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா. ஏய், என்னடா என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்க? சரி, அப்போ நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்றது குளிக்கிறது தூங்குறதுன்னு இந்த வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான், அங்கே தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ மாட்டான்னு நான் இப்போவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு அப்பத்தான் பிளாக்மெயில் பண்ண. அந்த நேரம் சாவித்திரியுமே வராங்க. அம்மா, என்னம்மா நீ? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா சேதுவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் அவனால் இங்கே சாப்பிடக்கூட கூடாதா? அதானே அம்மாச்சி, நீ வர வர ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க அம்மாச்சி. மாமா பாவம், அவரே ஏதோ பசியில சாப்பிடலான்னு சொல்லிட்டு உக்காடுறாரு, நீ என்னமோ அவ கூட போய் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே, உங்க 2 பேருக்கு என்னடி வந்துச்சு? அவங்க 2 பேரையும் சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டிலே முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாரும் இவங்களோட வாழ்க்கையில தலையிடாதீங்க. டேய் சேது, எழுந்து போடா. ஏற்கனவே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன அப்பத்தா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
எழுந்து போய் நீ அங்க சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி அப்பத்தா, நீ கோவப்படாத, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது நேரா மறுபடியுமே தமிழ்ச்செல்வியோட அவுட் ஹவுஸுக்கு வராங்க. வந்த தமிழ்ச்செல்வியோ இங்க நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. வந்திருக்க சேதுவை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு அங்க இருக்கு. எனக்கு ஒன்றும் நீ சமைச்ச சாப்பாடு தேவையில்லை, பேசாம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது நேரா போய் தனக்குன்னு மாவு எடுத்து தோசையும் ஊற்றி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி இங்க காலேஜுக்கு கிளம்பிட்டு வெளியே வர, ஏய் எங்கடி போற? நீ எல்லாம் காலேஜுக்கு போகக்கூடாது, பேசாம வீட்டுக்குள்ள போ. அது சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் காலேஜுக்கு போவேன். ஏன், எதுக்காக காலேஜுக்கு போகணும்? நான் மட்டும் வீட்டில் இருப்பேன், நீ மட்டும் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புவியா? முதல்ல உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ ரொம்ப கோவத்தோட பேச, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, ஓ அப்படியா, நான் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு வக்கீல் சொல்லவே இல்லையே, வேணும்னா வக்கீலுக்கு ஃபோன் போட்டு பேசட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி நேரா வக்கீலுக்கு ஃபோன் போட்டு இங்க ஸ்பீக்கர்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மேடம், நான் காலேஜுக்கு போகக்கூடாதா? எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை, நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ காலையில் காலேஜுக்கு கிளம்பும்போது இவர் காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என்ன சொல்கிறாரு. நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க, யாருமா சொன்னது நீ காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு? அது உன் விருப்பம், நீ தாராளமாக காலேஜுக்கு போகலாம். அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச தமிழ்ச்செல்வியோ இங்கே காலேஜுக்கு கிளம்பிட்டு வெளியே வந்த நேரம், அந்த நேரம் மலருமே கத்திக்கிட்டு வேக வேகமாக சேதுவை தேடி வராங்க. மலரு, என்னமாச்சு? எதுக்காக இப்படி பதட்டமாக ஓடி வர அப்படின்னு சேது கேட்க, ஐயோ மாமா, அங்கே பாட்டி என்னன்னு தெரியல, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன மலரு சொல்கிற? நீ சொல்கிறது உண்மையாவா? ஆமாம் மாமா, நீங்கள் உடனே வாங்கல. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அக்கா என்னக்கா சொல்கிற? அம்மாச்சிக்கு என்னாச்சு? தெரியல மலரு, சீக்கிரமா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேரா அங்க அப்பத்தா கிட்ட போறாங்க. ஐயோ அம்மா, என்னதாம்மா ஆச்சு? நேத்துல இருந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன், ஆனா இப்போ திடீர்னு மயங்கி போய் விழுந்து கிடக்குற. சேது, சீக்கிரமா அம்மாவை தூக்கு, நாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பதட்டமாவே சாவித்திரி ஒரு பக்கம் கத்தி அழுதுகிட்டு இருக்க. உடனே சேது இருந்துகிட்டு, சீக்கிரம் தள்ளுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, கொஞ்சம் தள்ளுங்க, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி தானாவே முன் வர, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, ஏய் என்னடி நீ பெரிய டாக்டர்னு உனக்கு நினைப்பா? இப்போதான் கத்துக்குட்டி மாதிரி காலேஜுக்கு போய்கிட்டு இருக்க, உடனே எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி நேரம் அம்மா கிட்ட வர. பேசாம போ, என் அம்மாவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு மறுபடியுமே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, முதல்ல எல்லாரும் பதட்டப்பட்டு அழறத நிறுத்துங்க. எனக்கு நெஞ்சு வலி வந்தா எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும்னு தெரியும், அதனால எல்லாருமே நகருங்க. முதல்ல இப்போ இவங்களுக்கு தேவைப்படுறது ஃபர்ஸ்ட் எய்டு தான், அதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தானாவே முன்வர. அப்பவும் தமிழ்ச்செல்வி வந்து பார்க்கறத தடுத்த சாவித்திரிய மோகனா இருந்துக்கிட்டு, ஏய் மோகனா, அதான் தமிழ்ச்செல்வி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றல, அப்பவும் எதுக்காக இப்படி நடுவில் குறுக்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்க? பேசாம அமைதியா இரு. தமிழ்ச்செல்வி, நீ கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருமா அப்படின்னு மோகனா சொல்ல, தமிழ்ச்செல்வியுமே இங்க போய் அப்பத்தாவோட நெஞ்செல்லாம் அழுத்தி பார்த்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்துல அப்பத்தாவுமே மயக்கத்துல இருந்து வெளியே வர, அங்க இருந்த ராஜாங்கம் கலங்கிய கண்ணோட இங்க நேரா அப்பத்தாவை கட்டி பிடிச்சு, அம்மா உனக்கு எதுவும் ஆகலையே, என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல நாங்க பயந்துட்டோம். ஏமா இப்படி? முன்னாடியே நெஞ்சு வலின்னு சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்போம்ல, எதுக்காகமா இப்படி மூடி மறைச்ச? ஏயா இல்லையா ராஜாங்கோ, எனக்கு கொஞ்சமாக தான் வலி இருந்தது, திடீர்னு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி மயக்கம் வந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னை தமிழ்ச்செல்வி காப்பாற்றியிருக்கா, எனக்கு அதுவே போதும். இங்கே பாரு ராஜாங்கோ, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டோட குலதெய்வம் மாதிரி. இந்த வீட்டில் யாருக்கு எதனா ஒன்றுனாலும் துடிச்சு போய் பதறி போய் அவங்களோட உசுரையும் சரி மானத்தையும் சரி அவ காப்பாத்துறா. அப்பேற்பட்டவளை நீங்கள் எதுக்காக தான் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ கூட பாரு, நான் கட்டையில் போற வேண்டியவ, எனக்கு என்னன்னு இவ போகாம என்ன வந்து உசுறு கொடுத்து காப்பாத்திருக்கா. இப்பவே தெரியலையா தமிழ்ச்செல்வி எப்பேற்பட்டவனு? ஏயா அவளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு அப்பத்தாவோ ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, இங்க பாரு அம்மாச்சி, இப்போதைக்கு அதெல்லாம் பேச வேண்டாம், உனக்கு தேவை ஓய்வு, நீ பேசாம படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, ஆமாமா, சும்மா சும்மா நீ இவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு. இப்போ என்ன, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட டாக்டர் காப்பாத்திருப்பாங்க. சாதாரணமா இவ என்ன உனக்கு நெஞ்சில கையை வச்சு அழுத்துனா,
உடனே இவ டாக்டர் கடவுள் ஆயிடுவாளா? ஏய் சாவித்ரி, இப்போ எதுக்காக நீ தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க? இப்போதைக்கு அம்மாவை எப்படியோ தமிழ்ச்செல்வி காப்பாத்திருக்கா. அதனால தமிழ்ச்செல்விக்கு நாம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கோம். தமிழ்ச்செல்வி ரொம்ப நன்றிமா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஐயோ மாமா இருக்கட்டும், அம்மாச்சியை காப்பாத்தினதுல எனக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கு. சரி அம்மாச்சி, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா சேது, என்னால தான் தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நீ என்ன பண்ணு, தமிழ்ச்செல்வியை கொஞ்சம் காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துறியா? என்ன அப்பத்தா சொல்ற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் எதுக்காக இவளை போய் காலேஜில் கூட்டிட்டு போய் விடணும்? உன்னை காப்பாத்துச்சா, அதுக்காக நான் நன்றி சொல்லிட்டு போறேன். அதை விட்டுட்டு சும்மா காலேஜுக்கு கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போ, எங்க கூட்டிட்டு போன்னு என்ன அப்பத்தா, நீ எதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏயா இப்படி பேசுற? நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் சொல்ற பேச்சு கேட்காம என்னையே நீ எதிர்த்து பேசுற. இப்போ தமிழ்ச்செல்விய நீ காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விட போறியா இல்லையா? உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தாமரை இருந்துகிட்டு, ஏன் அம்மாச்சி, எதுக்காக தான் நீ இப்படி இருக்க? அதான் மாமாவுக்கு விருப்பம் இல்லைல்ல தமிழ்ச்செல்வியை காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கு. நீ எதுக்காக தான் இப்படி அவங்களுக்குள்ள மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அடியே, உனக்கு என்னடி பிரச்சனை? அவங்க 2 பேரும் புருஷன் பொஞ்சாதீங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் தீரணும். என்னோட உயிர் கட்டையில் போகிறதுக்குள்ள எப்படியாவது தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் நான் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. அப்பத்தா, எதுக்காக இப்போ நீ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன, உன் பேத்தி தமிழ்ச்செல்வியை நான் காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடணும், அம்பிட்டு தானே? சரி, உன்னோட உயிரை காப்பாத்துனதுக்காக நான் நன்றி கடனுக்காக கண்டிப்பா இவளை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டு தொலைகிறேன். இங்க பாரு தமிழ், சீக்கிரமா இவன் கூட காலேஜுக்கு போ. இப்படியே நீங்க 2 பேரும் ஒன்னா போறதும் வரதும் ஒரே ரூம்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்துருவீங்க. கண்டிப்பா சேது மனசு மாறுவான். நீ கவலைப்படாம நீ போ தாயி. ஐயோ அம்மாச்சி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஏதாவது பஸ்ஸோ ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன். எதுக்காக தேவையில்லாம மற்றவங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? அவன் ஒன்றும் 3வது ஆளு கிடையாது. உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். ஒழுங்கு மரியாதையா அவன் கூட போ, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். சரி அம்மாச்சி, நான் கிளம்புறேன். ஏய் இங்க பாரு, அப்பத்தா சொன்னதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன். தேவையில்லாம வண்டியில உக்காந்துக்கிட்டு என்னை இங்க தொடறது அங்க தொடறதுன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. புரிஞ்சுதா நான் சொன்னது? பேசாம வண்டியில ஏறு. இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்துல அப்பத்தாவை தூங்க சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து போக, மோகனா இருந்துகிட்டு, அத்தை இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? அடியே மூளை கெட்டவளே, எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் நல்லா தாண்டி இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? அப்போ ஆமாண்டி, இது நாடகம்தான். சீக்கிரமாவே சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னா சேர்க்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். நானும் எம்பட்டு நாள் தாண்டி பொறுத்துக்கிட்டு போறது. 2 பேரும் எப்படியாவது ஒன்னா சேருவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா ஒரே வீட்டில் ஆள் ஆளுக்கு 2 துருவமா இருக்காங்க. இப்படியே சின்ன சின்னதா ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து தமிழ்ச்செல்விய இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா மறுபடியும் கொண்டு வரணும். சரியா? புரிஞ்சுதா? இதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, அத்தை உண்மையாலுமே நீங்க சூப்பர் அத்தை. சரி சரி, ராஜாங்க மனசும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ச்செல்வி பக்கமா திரும்பணும். கண்டிப்பா தமிழ்ச்செல்வியை அவன் ஏத்துக்கணும். அப்புறம் ஒண்ணு மோகனா, அந்த சாவித்ரி ஈஸ்வரிக்கு மட்டும் நான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டது மட்டும் தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பேயாட்டம் ஆடிடுவாளுங்க. இல்ல அத்தை, நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க செஞ்சதுலயும் ஒரு விதத்துல நல்லதுதான். தமிழ்ச்செல்வியை சேதுவே காலேஜுக்கு கூட்டிட்டு போறான்.